தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே தென்சருக்கை மற்றும் ராஜகிரி பகுதியை இணைக்கும் பாலம் அமைந்துள்ளது. இந்த பாலமானது மிகவும் பழுதடைந்து இருபுறங்களிலும் பக்கவாட்டில் உள்ள பாதுகாப்பு சுவர்கள் உடைந்த நிலையில் இருப்பதால் எந்த நேரமும் விபத்துகள் ஏற்படலாம் என்ற சூழ்நிலை அமைந்துள்ளது. இதனால் அச்சமடைந்துள்ள பொதுமக்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இப்பாலத்தை ஆய்வு செய்து புதிய பாலம் கட்டித்தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். தென்சரி கிராம ஊராட்சி இங்கே இருக்குது. கிட்டத்தட்ட இங்கே 20 கிராமம் தனியாக வேலைக்கு போகணும். இந்த பாலம் கட்டி 20 வருஷம் ஆகுது. ரொம்ப பழுதாக இருக்குது. சைடில் கம்மியெலாம் உடஞ்சி போச்சு. இது கவர்மெண்ட்டை பார்த்து நல்லா நம்ம விவசாய மக்கள் நல்ல விவசாயம் நல்லாயிருக்கும். ரொம்ப இந்த பக்கம் விவசாயம், இந்த 2 பக்கம் விவசாயம் நடந்துட்டு இருக்குது. அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் விவசாயம் கவர்மெண்ட் பார்த்து இதை நல்லா பலம் கட்டி தான் நல்லாயிருக்கும் எங்களுக்கு. தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை அரசு உறுதிமொழி குழு அமைப்பு தலைவர் வேல்முருகன் தலைமையில் குழு உறுப்பினர்கள் திருவாரூர் மாவட்டத்தில் நடைபெற்று வரும் காய்கறி அங்காடி, அரசு மருத்துவமனை, மன்னார்குடியில் கட்டப்பட்டு வரும் காவல் நிலையம், கொடராசேரியில் கட்டப்பட்டு வரும் அரசு மருத்துவமனை, அம்மையப்பன் பகுதியில் உள்ள அரசு மாணவியர் விடுதி, திருவாரூர் அரசு மருத்துவமனை ஆகியவற்றை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ, திருவாரூர் எம்எல்ஏ பூண்டி கலைவாணன் ஆகியோர் உடன் இருந்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே உமையால்பதி கிராமத்தை சேர்ந்தவர் சேகர். கூலி தொழிலாளியான இவர் கடந்த சில நாட்களாகவே உடல்நலக்குறைவால் தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரியில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் சேகர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அவரின் உடல் உறுப்புகள் அனைத்தும் தானமாக வழங்கப்பட்டது. இதனையடுத்து உடல் உறுப்புகளை தானமாக வழங்கிய குடும்பத்தாருக்கு தமிழக அரசு சார்பில் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி நன்றி தெரிவித்தார். மேலும் இறந்த சேகரின் உடலுக்கு வருவாய் கோட்டாட்சியர் அர்ச்சனா, வட்டாட்சியர் இளங்கோவன் ஆகியோர் மலர் வளையம் வைத்து அரசு மரியாதை செலுத்தினர். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே உள்ள நகர் கிராமத்தை சேர்ந்தவர் முத்துக்குமார். இவர் தனக்கு சொந்தமான பசு மாடுகளை நகர் சேப்பாக்கம் சாலையில் உள்ள விவசாய நிலத்தில் கட்டி வைத்து விவசாயம் செய்து வருகிறார். இந்நிலையில் காலை வழக்கம் போல் பால் கறக்க சென்ற அவர் நீண்ட நேரமாக வீடு திரும்பாததால் சந்தேகமடைந்த மனைவியை வயலுக்கு சென்று பார்த்துள்ளார். அப்போது அங்குள்ள விவசாய கிணற்றில் மாடு கத்தும் சத்தம் கேட்டு அங்கு சென்று பார்த்தபோது மாடு கிணற்றில் விழுந்திருந்ததும் முத்துக்குமாரின் காலணி மற்றும் பாத்திரங்கள் சிதறி கிடந்ததையும் கண்டு அதிர்ச்சி அடைந்த அவர் இதுகுறித்து வேப்பூர் தீயணைப்புத் துறைக்கு தகவல் கொடுத்துள்ளார். பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் கிணற்றில் இறங்கி பசுமாட்டை உயிருடன் மீட்டனர். மேலும் முத்துக்குமாரை சடலமாக மீட்டு பிரேத பரிசோதனைக்காக முண்டியம்பாக்கம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து வேப்பூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மயிலாடுதுறையில் புதிதாக கட்டப்பட்டு வரும் கவிஞர் வேதநாயகம் பிள்ளை அரங்கம் கட்டிடத்தில் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மு.பி. சாமிநாதன் ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து அங்கிருந்து புறப்பட்டு சென்ற அமைச்சர் மயிலாடுதுறை நகர பூங்காவில் உள்ள மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாரின் திருவுருவ சிலைக்கு மரியாதை செலுத்தினார். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் புனித அந்தோணியார் ஆலயத்தின் திருவிழாவை முன்னிட்டு கொடியேற்றும் விழா நடைபெற்றது. இதில் அரியலூர் மாவட்டம் ஏலாக்குறிச்சியில் உள்ள புனித அடைக்கல மாதா திருத்தலத்தின் பங்கு தந்தை தங்கசாமி கலந்து கொண்டு புனித கொடியை மந்திரித்து கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. இதனையடுத்து பாபநாசம் புனித செபஸ்தியார் திருத்தலத்தின் பங்கு தந்தை கோஸ்மான் ஆரோக்கியராஜ் மற்றும் இணை பங்கு தந்தை தர்த்திஸ் ஆகியோர்களால் நிகழ்த்தப்பட்ட திருப்பலியில் ஏராளமானோர் கலந்து கொண்டு ஜெபித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நடைபெற்று வரும் பணிகள் மற்றும் முடிவுற்ற பணிகள் குறித்து தமிழ்நாடு சட்டப்பேரவையின் மதிப்பீட்டுக் குழு தலைவரும் கும்பகோணம் சட்டமன்ற உறுப்பினருமான அன்பழகன் தலைமையிலான குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது மேல்விசாரம் பகுதியில் ஒன்றிய அரசின் ஜன் விகாஸ் காரிய கிராம் திட்டத்தின் மூலம் ரூபாய் 2,23 லட்சம் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள மருத்துவமனையினை ஆய்வு செய்தனர். திருச்சி மாவட்டம் மணிகண்டத்தை சேர்ந்தவர் நாகராஜ். இவர் கொத்தனார் வேலை செய்து வருகிறார். இவர் அதே பகுதியைச் சேர்ந்த சதீஷ் என்பவர் காதலித்து வந்த பெண்ணிடம் வீட்டில் அம்மா இருக்காங்களா என்று கேட்டுள்ளார் என்று கூறப்படுகின்றது. இதனை பார்த்த சதீஷின் அண்ணன் ஜெகதீசன் மற்றும் அவரது நண்பர்கள் நாகராஜனிடம் எப்படி தன் தம்பியின் காதலியிடம் பேசலாம் என கூறி சாமியாப்பட்டி குளத்துக்கரை அருகே வைத்து தகராறில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் அவரை சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதில் படுகாயமடைந்த நாகராஜனை அக்கம் பக்கத்தினர் மீட்டு திருச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். அங்கு சிகிச்சை பெற்று வந்த நாகராஜ் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த மணிகண்டன் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து ஜெகதீசன், தீபக், சிலம்பரசன் மற்றும் சிறுவன் உட்பட 4 பேரை கைது செய்தனர். உடல் நலத்தையும் மனநலத்தையும் மேம்படுத்தும் வண்ணம் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் இலவச யோகா மற்றும் மூச்சு பயிற்சி முகாம் நடைபெற்றது. ஹார்ட்ஃபுல் இன்ஸ்டிடியூட் சார்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட கல்வி அலுவலர் ஜான்சன், டைமண்ட் வித்யாலயா தாளாளர் பாண்டி செல்வன்,
அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் ரங்கராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தனர். இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே உள்ள சங்கம்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் இளையராஜா. இவருக்கு 2 பெண் குழந்தைகள் உள்ள நிலையில் இளையராஜா ராஜபாளையத்தில் உள்ள தனியார் ஹோட்டலில் பணியாற்றி வருகிறார். இவர் வழக்கம் போல் வேலை முடிந்து வீட்டிற்கு செல்லும் பொழுது ராஜபாளையம் சத்திரப்பட்டி சாலையில் கிடந்த ஜல்லிக்கற்கள் சறுக்கிவிட்டதில் இருசக்கர வாகனத்தில் இருந்து கீழே விழுந்துள்ளார். இதில் பலத்த காயமடைந்த அவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த ராஜபாளையம் தெற்கு காவல் நிலைய போலீசார் உடலை கைப்பற்றி ராஜபாளையம் அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்விற்காக அனுப்பி வைத்து விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் செய்தியாளர் நேசப்பிரபு மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய நபர்களை கண்டித்தும் அவர்களை கைது செய்து உச்சபட்ச தண்டனை வழங்க கோரியும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு பத்திரிகையாளர் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பத்திரிகையாளர்களை சுதந்திரமாக செயல்படாமல் தடுக்கும் குண்டர்களை கைது செய்ய வலியுறுத்தியும் பத்திரிகையாளரை நிரந்தரமாக பணி செய்ய விடாமல் கொலைவெறி தாக்குதலில் ஈடுபட்ட கும்பலை கைது செய்ய வலியுறுத்தியும் அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். கோவையில் கடந்த மாதம் மக்களுடன் முதல்வர் முகாமை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இதனையடுத்து மாவட்டம் முழுவதும் மக்கள் தொடர்பு முகாம் நடைபெற்று வருகின்றது. இதன் ஒரு பகுதியாக பொள்ளாச்சி அருகே உள்ள கரப்பாடி பிரிவு பகுதியில் தனியார் மண்டபத்தில் மக்கள் தொடர்பு முகாம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சித்தலைவர் கிராந்திகுமார் பாடி தலைமையில் நடைபெற்ற இந்த முகாமில் வீட்டுமனை பட்டா, நத்தம், வேளாண்மைத்துறை, தோட்டக்கலைத்துறை, மருத்துவ உபகரணங்கள் உள்ளிட்ட பல்வேறு துறையின் கீழ் பெறப்பட்ட கோரிக்கை மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு 597 பயனாளிகளுக்கு 1,23,00,000 மதிப்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இதில் பாராளுமன்ற உறுப்பினர் சண்முக சுந்தரம், சார் ஆட்சியர் கேத்ரின் சரண்யா உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மனுக்கள் நம்ம பார்த்தோம்னா நம்ம மாவட்டம் இப்போ மக்களுடன் முதல்வர் வந்து போன மாதத்தில் நடந்துச்சு. 70,000க்கு மேற்பட்ட மனுக்கள் வந்தது. அது எல்லாமே பார்த்துட்டு அதில் நம்ம அறிவித்த சர்வீசஸுக்கு ஒரு 19,000 மனுக்கள் வந்தது. அதில் 50% மேலே முடிவு பண்ணிவிட்டு டிஸ்போஸ் பண்ணியிருக்கோம். மீதி எல்லாமே அடுத்த ஒரு வாரம். ஏன்னா நிறையா சர்வீசஸ்க்கு நோட்டீஸ் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம். நம்ம பேரு மாற்றம் இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நோட்டீஸ் கொடுத்துட்டு ஒரு ஃபீஸ் கட்டிட்டு அதுக்கப்புறம் தான் முடிக்கணும். பட்டா மாறுதலில் டாக்குமெண்ட்ஸ் கேதர் பண்ணோம். இது எல்லாமே பண்ணி அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளே வரப்பெற்றுள்ள மக்களுடன் முதல்வரில் அறிவித்த சர்வீசஸ்க்கு வந்த எல்லா பிடிஷன்ஸுமே ஒரு வாரத்துக்குள்ளே முடிச்சிருவாங்க. அது இல்லாமல் பொதுவாக வந்த பிடிஷன்ஸுமே முதல்வரின் முகவரியில் நம்ம என்ட்ரி பண்ணியிருக்கோம். அடுத்த ஒரு 15 நாளுக்குள்ளே அதுக்கான தீர்வும் செய்யப்படும். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் திருவாரூரில் மனிதநேய வார விழாவின் நிறைவு நாளில் கல்லூரி பள்ளி மாணவ மாணவிகள் நடத்திய மனிதநேயம் வெளிப்படுத்தும் கலை நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ தலைமையில் நடைபெற்றது. இதில் மனிதநேய விழிப்புணர்வு பேரணி, சமபந்தி போஜனம், நல்லிணக்க கூட்டம், கருத்தரங்கம், வில்லுப்பாட்டு உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் சண்முகநாதன், மாவட்ட ஆதி திராவிட நலத்துறை அலுவலர் அமுதா, கண்காணிப்பாளர் இந்திரா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நம்ம எல்லாரும் மனிதர்கள், நம்மளுக்குன்னு ஒரு நேச்சர் இருக்கிறது தான் மனிதநேயம். ஸோ இப்போ அதை பற்றி நம்ம ஒரு விழா நடத்தி மக்களுக்கு கொண்டு போய் சேரணும் அப்படின்னா நம்மளுடைய சுபாவம் எவ்வளோ மாறி இருக்கு அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கணும். ஸோ கண்டிப்பாக நம்ம மாவட்டத்தில் இருக்கிற எல்லா மாணவ மாணவியருக்கும் அந்த எண்ணம் இருக்கும் அப்படின்னு நம்புறேன். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே பொட்டப்பாளையத்தைச் சேர்ந்த சித்திரை செல்வன் என்பவரின் சகோதரர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு பழிக்கு பழியாக பொட்டப்பாளையத்தைச் சேர்ந்த முத்துராஜா என்பவரை கடந்த 2014ஆம் ஆண்டு சித்திரை செல்வன், பால்பாண்டி, பிரசாந்த், 12 வயது சிறுவன் ஆகிய 4 பேர் கொண்ட கும்பல் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இச்சம்பவம் தொடர்பாக திருப்புவனம் போலீசார் வழக்கு பதிவு செய்து கைது செய்த நிலையில் இந்த வழக்கு குறித்த விசாரணை சிவகங்கை மாவட்ட நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் விசாரணையின் முடிவில் குற்றவாளிகள் பால்பாண்டி, பிரசாந்த் ஆகிய இருவருக்கும் முறையே 10,000 ரூபாய் அபராதமும் ஆயுள் தண்டனையும் விதித்து நீதிபதி சத்யதாரா தீர்ப்பளித்தார். திருப்பூர் பல்லடம் சாலை தென்னம்பாளையம் பகுதியில் உழவர் சந்தை மற்றும் தினசரி சந்தை செயல்பட்டு வருகின்றது. இங்கு பல்லடம் சாலையில் சாலையோரம் வியாபாரிகள் அதிகாலையில் கடை அமைத்து காய்கறிகளை விற்பனை செய்வதால் பொதுமக்கள் சந்தைக்குள் வராமலே சாலையோரத்தில் உள்ள கடைகளில் பொருட்களை வாங்கி செல்வதால் உழவர் சந்தையில் விவசாயிகள் விளைபொருட்கள் விற்பனையாகாமல் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக கூறப்படுகின்றது. இதுகுறித்து விவசாயிகள் பலமுறை அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்தும்
நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் பல்லடம் சாலையில் சாலையோரத்திலேயே தங்கள் விளைபொருட்களை வைத்து விற்பனை செய்தனர். இதனால் பல்லடம் சாலையில் பெரும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி காலாப்பட்டியில் உள்ள மத்திய சிறையில் 300க்கும் மேற்பட்ட தண்டனை மற்றும் விசாரணை கைதிகள் அடைக்கப்பட்டுள்ளனர். கைதிகளுக்கு மறுவாழ்வு அளிக்கும் பல்வேறு திட்டங்கள் மத்திய சிறையில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இதன் ஒரு பகுதியாக சிறையில் உள்ள கைதிகள் இறக்கும் போது தங்களுடைய உடல் உறுப்புகளை தானமாக வழங்க முன்வந்துள்ளனர். இதற்கான ஏற்பாடுகளை சிறைத்துறை மேற்கொண்டது. இதுகுறித்து மத்திய சிறையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 57 தண்டனை கைதிகளும் 89 விசாரணை கைதிகளும் மற்றும் சிறைத்துறை அதிகாரிகள் என 150 பேர் தங்களுடைய உடல் உறுப்புகளை தானமாக வழங்குவதாக ஒப்புதல் அளித்துள்ளனர். திருவள்ளூர் ராஜாஜி சாலையில் இயங்கி வரும் நகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வருபவர் கோபிநாத். இவர் சிறு வயதில் இருந்தே சிலம்பம் கற்று வந்துள்ளார். இந்நிலையில் பள்ளி மாணவர்களிடையே நடந்த போட்டிகளில் மாவட்ட அளவில் 40 கோப்பைகளும், மாநில அளவில் நடைபெற்ற போட்டிகளில் 25 கோப்பைகளும், தேசிய அளவில் நடைபெற்ற 3 போட்டிகளில் பங்கேற்று தொடர்ந்து முதல் 2 இடங்களை பிடித்துள்ளார். இந்நிலையில் தற்போது ராணிப்பேட்டையில் மாநில அளவில் நடைபெற்ற சிலம்பம் போட்டியில் பங்கேற்று 3ஆம் இடத்தை பிடித்துள்ளார். இதனையடுத்து சிலம்பத்தில் பல்வேறு சாதனைகளை படைத்து வரும் மாணவர் கோபிநாத்திற்கு பள்ளி தலைமை ஆசிரியர் KG முரளிதர் பாராட்டி சால்வை அணிவித்து கௌரவித்தார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி நியூ டவுன் பயணியர் மாளிகை வளாகத்தில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன பிரிவு அலுவலகம் இயங்கி வருகின்றது. இதில் பணி ஆய்வாளராக பத்மநாபன் என்பவர் பணியாற்றி வருகின்றார். இந்நிலையில் வாணியம்பாடி ஆஸ்திரிய நகர் பகுதியைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற நகராட்சி துப்புரவு பணி மேற்பார்வையாளர் காசிநாதன் என்பவர் தனது மகன் பூவராகவனுக்கு அரசு வேலை வாங்க வாணியம்பாடியில் உள்ள பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன பிரிவு அதிகாரி பத்மநாபன் என்பவரை அணுகியுள்ளார். அப்போது அவர் பொன்னையாறு உபகோட்ட பாசன பிரிவில் வேலை வாங்கி தருவதாக கூறி காசிநாதனிடம் ரூபாய் 1 லட்சம் பெற்றுக்கொண்டு பின்னர் சில நாட்கள் கழித்து காட்பாடி நீர்ப்பாசன அலுவலகத்தில் பணியில் சேர பணி உத்தரவு ஆணையை வழங்கியுள்ளார். இந்த ஆணையினை எடுத்துக்கொண்டு பூவராகவன் ஆம்பூர் பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் பணியில் சேர சென்றபோது அது போலி ஆணை என்பது தெரியவந்துள்ளது. இதுகுறித்து பத்மநாபன் மீது காசிநாதன் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து குற்றவாளியை தேடி வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை முஸ்லிம் வடக்கு தெருவை சேர்ந்தவர் ஷேக் அப்துல்லா. பெயிண்டர் வேலை செய்து வந்த ஷேக் அப்துல்லா கடந்த 2 தினங்களுக்கு முன்பு வீட்டில் இருந்து மாயமாகியுள்ளார். இதனால் அவரது குடும்பத்தினர் ஷேக் அப்துல்லாவை பல இடங்களில் தேடியுள்ளனர். இந்நிலையில் அப்பகுதியில் உள்ள முத்துமாரியம்மன் கோவில் தெப்பக்குளத்தில் ஆண் சடலம் நீரில் மிதப்பதாக நகர் காவல் நிலைய போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து போலீசார் அந்த உடலை மீட்டு பார்த்ததில் அவர் கடந்த 2 தினங்களுக்கு முன் காணாமல் போன ஷேக் அப்துல்லா என்பது தெரியவந்தது. இதனையடுத்து அவரது உடலை மீட்ட போலீசார் பிரேத பரிசோதனைக்காக அருப்புக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து இது கொலையா அல்லது தற்கொலையா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.